வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மீனவர் பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்திற்கு கனிமொழி எம்பி நோட்டீஸ். திருப்பூர் சாலை விபத்தில் மாணவர்கள் உயிரிழப்பு. நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இந்தியாவில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம். ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவிப்பு. சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம். ஒன்றிய அரசு அறிவிப்பு. ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டிற்கும் நிதியும் நீதியும் கிடைக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நெல்லையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 75,151 பயனாளிகளுக்கு 167 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அதன் பின்னர் 309 கோடியிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்தார். அதன் பின்னர் உரையாற்றிய அவர், நெல்லையில் மழை பாதிப்புக்காக ஒன்றிய அரசிடம் நிவாரணம் கேட்டும் இடைக்கால நிதியுதவி கூட ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்யாததையும் நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் நீதிமன்றம் சென்ற பிறகே அரசு 276 கோடி ரூபாய் வழங்கியதை சுட்டிக்காட்டினார். மேலும் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும், ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டிற்கு நிதியும் நீதியும் கிடைக்காது என்றும், நெல்லைக்கு அல்வா புகழ் பெற்றது என்பதை விட மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வழங்கும் அல்வாதான் தற்போது பிரபலம் என விமர்சித்துள்ளார். நாம கேட்டதுல ஒரு விழுக்காட்ட கூட கொடுக்கல. இப்படிதான் ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு. சரி, போகட்டும். இந்த பட்ஜெட்லாவது நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு. அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியும் கொடுப்பாங்க. அதனால தான் நாம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா? அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி அறிக்கையில இருக்க வேண்டாமா? ஒன்றிய அரசோட திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா? தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும்னு நினைக்கிறாங்களா? இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக இருந்து எந்த பதிலும் வராது. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு. மீனவர் பிரச்சனை பற்றி விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கனிமொழி எம்பி நோட்டீஸ் அளித்துள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. எனவே மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை படையால் கைது செய்யப்படுவது பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி நோட்டீஸ் அளித்துள்ளார். திருப்பூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே செங்காலிபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சாலை விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். பேருந்து விபத்தில் உயிரிழந்த கல்லூரி மாணவர்கள் பெரியசாமி, ஹரிகிருஷ்ணன் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வங்கிகளின் ரெப்போ ரேட் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரெப்போ விகிதம் 6.50% இருந்து 6.25% ரெப்போ ரேட் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா வெளியிட்டுள்ளார்.
அதில் வங்கிகளில் வாங்கிய வீட்டுக் கடன், வாகன கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்புள்ளதாகவும், இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி அடுத்த நிதியாண்டில் 6.7% இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்தது குறிப்பிடத்தக்கது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்ய ஆண்டு கட்டணம் செலுத்தினால் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் மூலம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் உள்ளூர் மக்களின் வசதிக்காக மாதாந்திர பாஸ் கட்டண வசதியும் உள்ளது. இந்நிலையில் பயண தூரத்தின் அடிப்படையில் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிப்பது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலித்து வருகிறது. அந்த வகையில் ஆண்டிற்கு 3000 அல்லது 15 ஆண்டுகளுக்கு 30,000 என கட்டணம் செலுத்தி பாஸ் பெற்றுக் கொண்டால் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டணம் செலுத்தாமல் பயணம் செய்யும் திட்டம் அறிமுகம் செய்ய உள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். மசோதா விவகாரத்தில் கவர்னர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி உடனடியாக ஒப்புதல் அளிக்காமல் கால தாமதம் செய்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உயர் நீதிமன்றத்தில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் மீதான விசாரணை நீதிபதிகள் JP பர்திவாலா, R மகாதேவன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆளுநர் விளக்கம் அளிக்காமல் திருப்பி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பப்படுவது ஏன் என்றும், நீதிபதிகளின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், மசோதா விவகாரத்தில் கவர்னர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது எனவும் கருத்து தெரிவித்துள்ளது. கோத்ரேஜ் கன்சியூமர் நிறுவனத்தின் புதிய ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் இந்தியாவில் 33 இடங்களில் தனது உற்பத்தி ஆலைகளை நிறுவியுள்ளது. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மறைமலை நகரில் ஒரு உற்பத்தி மையத்தினை நிறுவியுள்ளது. இதில் அதிக அளவில் பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தை நிறுவுவதற்கு தமிழ்நாடு அரசிற்கும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்திற்கும் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையெழுத்தானது. எனவே இந்நிறுவனத்தின் புதிய ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகின்ற 11ஆம் தேதி திறந்து வைக்கிறார். கந்து வட்டிக்காக துணிக்கடையில் புகுந்து பெண் அட்டூழியம் செய்த காணொலி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அடுத்த இசுக்கழி காட்டேரி பகுதியை சேர்ந்தவர் கவிதா. இவர் அதே பகுதியில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். தொழில் முன்னேற்றத்திற்காக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அரிய பகுதியை சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற பெண்ணிடம் இருந்து 16 லட்சம் ரூபாயை கந்து வட்டியாக பெற்றுள்ளார். அந்த பணத்தை அசலுடன் சேர்த்து இதுவரையில் 32 லட்சமாக திருப்பி கொடுத்துள்ளார். இந்நிலையில் கூடுதலாக 8 லட்சம் ரூபாய் கேட்டு அந்த பெண் செல்போன் மூலமாகவும் துணிக்கடைக்கு நேரில் சென்று அருவருக்கும் வகையில் மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் நேற்று கடைக்கு சென்று கடையில் இருந்த பொருட்களை கீழே தள்ளி உடைத்து அடாவடியில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கவிதா உறையூர் காவல் நிலையத்தில் தகுந்த ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஜெயலட்சுமி துணிக்கடையை சேதப்படுத்திய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுவதாக மாவட்ட காவல் ஆணையருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் மாவட்ட காவல் ஆணையர் சீனிவாச பெருமாள் உத்தரவின் பேரில் திருவள்ளூர் தாலுகா உதவி ஆய்வாளர் கோபி கிருஷ்ணன் மற்றும் இதர காவலர்கள் திருவள்ளூர் திருத்தணி நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது திருத்தணியில் இருந்து திருவள்ளூர் நோக்கி வந்த ஈச்சர் சரக்கு லாரியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட
பான்ஸ், ஸ்வாகத் மற்றும் குட்கா உள்ளிட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 800 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட அப்ரர் அகமது மற்றும் சீனிவாசன் ஆகிய இருவரையும் கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்துள்ளனர். திருக்கடையூரில் அரசு இடங்களை ஆக்கிரமித்துள்ள கோவில் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி உடனாகிய அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் உள்ளது. தர்மபுரம் ஆதீனம் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் உள்ளது. கோவில் முன்பு 13 குடும்பங்களை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் தரைக்கடை அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தரைக்கடை அமைக்க கூடாது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் 13 குடும்பத்தினர் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நாம் மக்கள் இயக்க தலைவர் சங்கமித்ரன், அரசு இடத்தில் தரைக்கடை நடத்தி வந்த மக்களிடம் கோவில் நிர்வாகத்தினர் பணம் வசூல் செய்து வருவதாகவும், பழங்குடியினர் மற்றும் ஆதி தமிழர் குடியினருக்கு மின் இணைப்பு கொடுக்காமல் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் திருக்கடையூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை கோவில் நிர்வாகத்தினர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதால் அவர்கள் மீது தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் இருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் பெண்கள் மட்டும் பயணிக்கும் பெட்டியில் சித்தூர் பகுதியை சேர்ந்த கர்ப்பிணி பெண் பயணித்து வந்துள்ளார். அப்போது ரயிலில் ஏறிய இளைஞர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். பரிதவித்த அந்த பெண் கத்தி கூச்சலிடவே அந்த இளைஞர் கேவி குப்பம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண்ணை கீழே தள்ளி விட்டுள்ளார். இதனால் அவருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கேவி குப்பம் பூஞ்சோலை கிராமத்தை சேர்ந்த ஹேமராஜ் என்பது தெரிய வந்தது. உடனே அவரை கைது செய்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு பாலியல் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மகன் தாக்கியதில் காவல் ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் முத்தாலம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 52 வயதான விஜயபாஸ்கர் சென்னை விமான நிலையத்தில் காவல்துறையில் SBCID பிரிவில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நாள்தோறும் தனது தாய் தந்தை வீட்டிற்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்துள்ளார். இதனால் அவரது மனைவி மற்றும் மகன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி அவரது மகன் சுகாஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவதூறாக பேசி அவரை தாக்கியுள்ளார். இதனால் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது குறித்து நீலாங்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நேற்று சுகாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனம் அருளாசி இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாவடுதுறையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் ஊர்தி துவக்க விழா மற்றும் பிற உயிர்களை காக்கும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிறுவனர் தங்க சேதுராமன் சார்பில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை திருவாவடுதுறை ஆதீனம் துவக்கி வைத்தார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் பிற உயிர்களிடம் அன்பு காட்டி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து இரத்த தான முகாமையும் துவக்கி வைத்தார். காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் கந்தூரி விழாவில் கலந்து கொள்ள விழா குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 202ஆம் ஆண்டு கந்தூரி விழா சம்பந்தமாக புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி தலைவரும் மற்றும் வக்பு வாரிய கந்தூரி கமிட்டி ஒருங்கிணைப்பாளருமான இஸ்மாயில் இன்று செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது பேசிய அவர், இந்த கந்தூரி விழா நாளை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சியும் 20ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் விழா நிறைவு பெற உள்ளதால் மத பாகுபாடு இன்றி அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அதிக ஒலி எழுப்பக்கூடிய தாரை தப்பட்டைகள், சினிமா பாடல்கள், வான வேடிக்கைகள் இல்லாமல் இஸ்லாமிய பாடல்கள் மட்டுமே கந்தூரி விழாவில் இசைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பேருந்து நிலையம் முன்பு MLF மாவட்ட செயலாளர் சம்பத் தலைமையில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் ஒன்றிய அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்குதலில் தமிழக மக்களுக்கு சாதகமான திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் மக்கள் விரோத பட்ஜெட்டாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒன்றிய அரசின் இந்த பட்ஜெட் நகலை கிழித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் திருவாரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு CITU, தோமுசா, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த ஏராளமானோர் பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலன்களை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டியும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அருகே 12 ஆடுகள் மர்மமான முறையில் இறந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஜவ்வாது மலை வனப்பகுதியில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான 35 வெள்ளை ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றுள்ளார். மாலை நேரத்தில் மேய்ச்சல் நிலத்தில் சென்று பார்த்தபோது 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 ஆடுகள் மர்மமான முறையில் வனப்பகுதியில் உயிரிழந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்தன், காவல் உதவி ஆய்வாளர் பூங்காவனம் மற்றும் வன காப்பாளர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவசாய நிலங்களில் உள்ள நீரை ஆய்வு செய்யவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியா பள்ளி விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாணவர்களின் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்க நாட்டில் சம்பாரா மாகாணம் கவுரா நமோடா நகரில் இஸ்லாமிய மத பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் விடுதியில் நேற்று முன்தினம் இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் மாணவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அதற்குள் தீ முழுவதுமாக பரவி 17 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். மீனவர் பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்திற்கு கனிமொழி MP நோட்டீஸ். திருப்பூர் சாலை விபத்தில் மாணவர்கள் உயிரிழப்பு, நிவாரணம் வழங்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவு. இந்தியாவில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம், ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவிப்பு. சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம், ஒன்றிய அரசு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.